மணிக்கு தெரியாம கொடுத்தோன்னு இவன் 100 உச்சு உச்சு கொடுத்து படுத்துக்கிட்டே கொடுத்தோன்னு அவங்க அப்பா பள்ளி தான் ஏதோ கெவிலி சொல்லுதுன்னு அவங்க அப்பா உடனே பக்கத்தில் படுத்துக்கிட்டு இவன் அந்த பிள்ளை தான் முத்தம் கொடுக்குன்னு இங்கிட்டு இவன் அங்கிட்ட அவங்க அப்பா உச்சு உச்சு உச்சுன்னு அவங்க அம்மா காலில் எழுந்திரிச்சு இந்த பள்ளி தொல்லை தாங்க முடியலைன்ட்டு நான் உண்மையை சொல்கிறேன் சார். நான் எலிஸ்னரில் அறிவார்ந்தவர்கள்ன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ கண்டிஷனே என்னென்னா கல்யாணம் பண்ணால் ஃபோனில் பேசக்கூடாதுன்னே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நின்றுருக்கு, கல்யாணம் நாளைக்குன்னு இருக்கும்போது கல்யாணம் நின்றுருக்கு. உண்மையை நான் சொல்கிறேன். தயவுசெய்து இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் கூடையே தான் வாழப்போகுது. இந்த 3 மாதத்தில் பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உன் கூடையே தான் வாழப்போகுது. அப்படி வாழ்ந்தால் இந்த அக்கா மாதிரி கல்யாணமாகி 35 வருஷம் கழிச்சினாலும் கொடைக்கானல் போனால் மேலே சாயலாம். ஆமாம், இப்போ கல்யாணம் பண்ணால் 3ஆவது நாளே டைவர்ஸுக்கு போயிடுறேன். உண்மை தானே? ஆனால் என்ன சார், ஏன் 2 நாளாக டைவர்ஸுக்கு நீங்கள் வரல? 3 நாள் ஜட்ஜு இல்லை, 2 நாளாக கோர்ட்டு லீவு சார். சனி ஞாயிறு வந்துருச்சு, திங்கக்கிழமை. ஆமாம், இல்லைன்னா அடுத்த நாளே போயிடுவேன். இப்போ நான் ஒரு காலத்தில் சார் பெண்ணை பக்கத்தில் பார்க்க முடியும்னாலே அது திருமணத்திற்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அப்போ இழுச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு தெருவாக தெரியுது. அதுவும் உண்மையில நான் சொல்கிறேன், பெண்களை பாராட்டணும், பெண் பிள்ளைகளை பாராட்டணும். கைதட்டுங்கம்மா, பெண் பிள்ளைகளை பாராட்டணுக்கா. நீங்கள் ஆமாம், உண்மையில ஆண்களை பாராட்ட வேண்டாம், பெண் பிள்ளைகளை பாராட்டணும். ஏன் சொல்லவா, கொரோனாவுக்கு அப்புறம் ஆம்பளைலாம் மாஸ்க்கு கழட்டிட்டோம். ஆனால் இன்றைக்கி தெருவில் எவன் கூட வண்டியில் போனாலும் மாஸ்க்கு போட்டு போகிற ஒரே இனம் பெண்ணினம். போஸ்ட்மார்ட்டத்தில் கட்டின மாதிரியே இப்படி கட்டிடுது. இப்படி கட்டி செவத்தில் பள்ளி ஓட்ட மாதிரி இப்படி பிடிச்சிருக்கு, உயிர் போகிற மாதிரி. வண்டி உயரம் இதே வேற இப்படி கிடைக்கும். இந்த பிள்ளை மேலே படுத்து பள்ளி படுத்த மாதிரி இப்படி பிடிச்சு உயிர் போயிடும் போல. அதுல ஆமா, சிவகங்கை வரை டிரைவிங் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போட்டு போன மாதிரியே கிடக்கு. இப்படி கட்டி கண்ணு மட்டும்தான் தெரியுது. உண்மையிலே பாராட்டணும். பெண்களுக்கு சமூகத்து மேலே எவ்வளோ பயம் இருக்குது பாருங்க. மூஞ்சியை மட்டும்தான் இது பாட்டுக்கு பேண்ட் கிட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை, பூரா கிழிச்சு போட்டு கையெல்லாம் இல்லை கிழிச்சு போட்டு மூஞ்சியை மட்டும் பொத்திருக்கு. இன்னும் முன்னாடிலாம் திருடன் எத்தனை மணிக்கு வருவான்? நைட்டு 12 மணி 1 மணிக்கு தானே வருவான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, 8:30 வந்துடுறேன். நைட்டு 8:30 வந்துடுறேன். எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க. திருடிட்டு அவனே கிச்சனில் போய் டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருந்தால் சாப்பிட்டுட்டு, சில பேர்லாம் புது திருடைங்க ஏசி இருந்திருக்குன்னு ஏசியை போட்டு விட்டு படுத்துட்டான். இது பண்ணி போயிட்டோம் சார். எங்கே சார் வாழ்க்கை கசக்குது? நான் ஒன்று சொல்கிறேன் சார், அது எப்படின்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கு இன்றைய சமுதாயத்தில் உண்மையை நான் சொல்கிறேன், பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றிருக்கமா, குழந்தைகள் 1 2 இருக்கா, அதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு. நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளையை நல்லா வளர்க்கணும், பிள்ளைக்கு நிறையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா செல்ஃபோன் தலைன்னு 9வது படிக்கிற பையன் அம்மாவை கொண்டுட்டான். கோயம்புத்தூரில் 2 பேருமே டாக்டரு, ஒத்த பையன், ஒரே ஒரு பையன். அவன் கேடிஎம் பைக்கோ என்னமோ பெரிய பைக்கு வாங்கி வண்டியை ஓட்டி ஸ்பீடா மீட்ரு எவ்வளோ ஓடுது, ஹையஸ்ட்டாக நான் ஓட்டிருக்கேன்னு அதை ஃபோட்டோ எடுத்துக்கும் போது ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டான். அவன் செத்தவன அவங்க அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்க. இதே ஒரு காலத்தில் 5-6 பிள்ளை இருக்குமா, ஒருத்தன் போல இன்னொருத்தன், எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். இது ஒன்று குறை. இன்னொன்று, ஒரு காலத்தில் ஒரு அப்பா சம்பாரித்து 6 பிள்ளைகளை காப்பாற்றினார். கைதட்டுங்க. ஒரு அப்பா சம்பாரித்து 6 பிள்ளைகளை காப்பாற்றினார். இன்றைக்கி ஒரு அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சம்பாரித்து ஒரு பிள்ளையை படிக்க வைக்க முடியல சார். ஏன் நம்ம நினைக்கிறோம் கவர்மெண்ட்டில் படித்தா நம்ம பிள்ளை முன்னேறாது, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் முன்னேறும்னு. அதுக்கு ஒரு உண்மை தான். இப்போ காலை உணவு திட்டம் வந்துருச்சுன்னு, காலையில் சாப்பாடு போட்டுறாங்க, மத்தியானமும் சாப்பாடு போட்டுறாங்க. ஆனால் போகிறதுக்கு மட்டும்தானே கக்கூஸ் இல்லை. கைதட்டுங்கம்மா.